தான் இவ்வளவு பிரச்சனைகள். இன்றைக்குள்ள எல்லா விதமான விமர்சன ரீதியான ஆய்வுகளும் இதாக நடந்ததுதான். நாங்க ஒரு முஸ்லிம் இந்த நம்பிக்கையோட ரத்தத்தோட கலந்திருக்கோம். இந்த நம்பிக்கை வந்து என்னது, குர்ஆனை ஹதீஸையும் தற்காலிகமாக காட்டி வச்சு ரிசர்ச் பண்ற ஒரு ரிசர்ச் என்னது இஸ்லாத்துல இல்ல, முழுமையாக எங்க நம்பிக்கையில இருக்கணும். இந்த அடிப்படையில நபித்தோழர்களுடைய பற்றி எங்களுக்கு குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது, இதை வச்சுதான் நாங்க நபித்தோழர்களை பார்க்க வேண்டியிருக்கு. குர்ஆன் வந்து நபித்தோழர்களை என்ன சொல்லுது, ஹதீஸ் எங்களுக்கு என்ன சொல்லுது, இதை வச்சுதான் நபித்தோழர்களுடைய எல்லா விஷயங்களையும் நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை மோசம் என்று சொல்லிட்டாண்டா அவங்க எவ்வளவு நல்லது செஞ்சா நாம் என்னமா சொல்லுவோம், நல்லது செஞ்சுதான் இருக்கிறாங்க ஆனா அவங்க மோசமானவங்க, நல்லது செஞ்சுதான் இருக்கிறாங்க ஆனா அவங்க மோசமானவங்க. அதே நேரத்தில் குர்ஆன் வந்து ஒரு சமுதாயத்தை நல்லவர்கள் என்று சொல்லிட்டா தவறு செஞ்சாங்க, தவறு செஞ்சுதான் இருக்கிறாங்க, தவறு செய்ய முந்தியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் என்னது இவர்கள் தவறு செய்வார்கள் என்று தெரியும். தெரிஞ்ச நேரத்தில் அல்லாஹ் நல்லவர்கள் என்று சொல்றான். அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா மௌத்து வரைக்கும் என்ன செய்வாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு ஆளை பாராட்ட போறான். இப்ப நாங்க வந்து ஒரு ஆள் நல்லவர் அப்படின்னு சொல்ல போறோம். எதை வச்சு சொல்லுவோம், இவ்வளவு நாள் நடந்ததை வச்சு தான் நல்லவர்னு சொல்லுவோம். நடக்க போறதை வச்சு நல்லவர்னு சொல்றதுக்கு எங்கள்கிட்ட அந்த அறிவு இல்லை. அல்லாஹ் ஒருவரை நல்லவர் அப்படின்னு சொல்றாங்கன்னா நடக்க போறது அல்லாஹ்வுக்கு தெரியும், அதுக்கெல்லாம் சேர்த்து தான் அந்த தீர்ப்பு, அப்படியா இல்லையா? அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹோட மரணத்துக்கு பின்னால நபித்தோழர்கள் என்னென்ன நடக்கும், அபூபக்கர் என்ன நடக்கும், உமருக்கு என்ன நடக்கும், உஸ்மானுக்கு என்ன நடக்கும், ரலியல்லாஹு அன்ஹு இது போன்றவர்கள் என்ன அறிவுள்ளவங்க என்ன நடக்கும்னு தெரியும். தெரிஞ்சிருந்தும் அல்லாஹ் தஆலா அவங்கள பத்தி நல்லவர்கள் என்று சொல்றான்னா அதை அறிவோட தான் அல்லாஹ் தஆலா சொல்றான்னு அர்த்தம். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூய்மையானவர்னு அல்லாஹ் தஆலா வசனம் இறக்கான். தூய்மையான வசனம் இறக்கினா அது அர்த்தம் என்னடா, நேற்றைய தூய்மையை மட்டுமல்லது இனி நாளையும் அவர்கள் தூய்மையாக இருப்பார்கள் என்பதான் அர்த்தம். ஒன்றில் அல்லாஹ் தஆலா இவர் நம்பிக்கையானவர்கள் கிளியரா சொல்லிட்டான்னா நம்பிக்கை விஷயத்துல அவர் மோசடி செய்ய மாட்டாருன்னு அர்த்தம். அப்ப அப்படி ஒன்றுக்கு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், சாட்சியாக இருப்பான். அல்லாஹ் தஆலா சாட்சியாக இருந்து அல்லாஹ் ஒருவரை தூய்மைப்படுத்தி விட்டால் அவர் கெட்டு போக மாட்டான்னு அர்த்தம். மனிதன் அடிப்படையில் தவறு நடந்தால் எதனால இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா அவர்களை நல்லவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுதே அவனது அறிவில் அவர்கள் தவறு செய்வார்கள் என்பதும் அவனுக்கு தெரியும். அவன் அல்லாஹ்வுடைய அறிவில் இவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தவறு செய்வார்கள் என்பதும் அல்லாஹ் தஆலா தெரியும். தெரிஞ்ச நேரத்தில் அவங்களை நல்லவன் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், பாராட்டுகிறான் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்ப இதுல நாங்க புரிஞ்சுக்கணும் குர்ஆன்ல வந்து இந்த நபித்தோழர்கள் சம்பந்தமான உள்ள விஷயங்கள் என்ன. ஏன் நபித்தோழர்களை ஏசுதல் பெரும்பாவம் லிஸ்ட்ல போகுது. ஏசுறதுல பல வகை இருக்குது, 4 வகையான ஏசிக்கு அது இன்ஷால்லா பாவம் பின்னால. முதல்ல குர்ஆன் என்ன சொல்றதுன்னு பாப்போம். இது வந்து அதாவது சூரா ஃபத்ஹ்ல 18வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்ற லகத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன, அல்லாஹ் தஆலா மூமின்களை பொருந்தி கொண்டான், திருப்திப்பட்டு கொண்டான். எந்த மூமின்களை, இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா, மரத்துக்கு கீழே உங்களிடத்தில் பையத்து செய்தார்களே ஹுதைபியா, அந்த மூமின்களை அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டான். அப்ப அல்லாஹ் தஆலா அவர்களை குறிப்பா பொருந்தி கொண்டுன்னு சொல்லிட்டான். இன்னும் சொல்ல அல்லாஹ் தஆலா சொல்லுவா, ஈமான் கொண்டு நல்லமல் செய்து நல்ல முறையில் வாழ்கின்றவர்களை அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டான். அது யாருன்னு தெரியா, அப்படி வாழ்றவங்க யாருன்னு தெரியாது. அப்ப அல்லாஹ் பொருந்தி கொண்டான்றது மூமின்கள் எடுக்கல, நான் மூமினா நான் வருவேனா நீங்க வருவானான்னு தெரியாது. இது அல்லாஹ் தஆலா இடத்தை சொல்றா, இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா, மரத்துக்கு கீழே உங்களிடத்தில் பையத்து செய்தார்களே அந்த மூமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். பொருந்தி கொண்டான்னு சொல்லிட்டு ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்களில் உள்ளதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்தான். அல்லாஹ் தஆலா அறிந்தான் என்று சொல்ற குர்ஆன் வசனங்கள் எல்லாம் எப்படி விளங்கணும்னு சொன்னால், அதாவது அவன் அல்லாஹ் தஆலாக்கு ஏற்கனவே அவனோட உள்ளத்துல என்ன இருக்குன்னு தெரியும். செயல்பாட்டு ரீதியாக வெளியே கொண்டு வரதுக்கு தான் அல்லாஹ் அந்த வார்த்தையை குர்ஆன்ல யூஸ் பண்ணுவான். செயல்பாட்டு உதாரணமாக ஒரு ஆள் நரகத்துல போட போறான், படைச்சா வாழ்க்கையை சான்ஸ் கொடுக்கல, நரகத்துல போட போறான். ஏனே நரகத்துல போடுற அப்படின்னு கேட்கிறான். என் அறிவுல இருக்குது நீ நரகம் போவேன், என் அறிவுல இருக்குது நீ நரகம் போவேன். அவன் என்ன சொல்லுவான், அவனுக்கு தெரியாது நான் நரகவாதியா நான் என்ன வேலை செஞ்சதெல்லாம் தெரியாது. அது பிள்ளை அல்லாஹ் என்ன செய்யறான், வாழ விடுறான். வாழ விட்டு அவனோட வாழ்க்கையை அவனுக்கே காட்டி இதைத்தான் அல்லாஹ் பாலிமேன்னு குர்ஆன்ல சொல்லுவான். அதான் அவனுக்கே காட்டினனால நாளை மறுமையில் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஃபாதரஃபு பிதம்பிஹிம், தங்கள் பாவங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்ட பின்னால் தான் நரகத்தை அல்லாஹ் தஆலா போடுவான். அப்ப இதுக்கு அல்லாஹ் அலிம மா ஃபீ குலூபின்னு குர்ஆன்ல நிறைய சொல்லுவான். மூமின்கள் யார் காபிர்கள் யார் என்பதை அல்லாஹ் தஆலா அறியாமல் அவர்களை சும்மா விடுவான்னு அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா, அறியாமல் அல்லாஹ் தஆலா தெரியும், பிராக்டிகலி வெளியே கொண்டு வாங்க. இவர் என்ன இது என்ன உண்மை, நான் உண்மையில ஈமான் உள்ளவனா இல்லையா, அதை அல்லாஹ் எனக்கே வழங்கப்படுகிறது. அது மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்கள் உள்ளதை அல்லாஹ் தஆலா அறிந்தான். உள்ளங்களில் உள்ளதை அல்லாஹ் தஆலா அறிந்தானா சூழல்ல வெளியே கொண்டு வந்தான். இந்த மாதிரி சூழல்லையும் பய செஞ்சாங்களே,
உசுர் கொடுக்கிறது ரெடி ஆயினாங்களே அதை வெளியே கொண்டு வந்தான். ஃபஅன்ஸல ஸகீனத அலைஹிம், எனவே அல்லாஹ் தஆலா அவர்களது உள்ளத்தில் அமைதியை இறக்கினான். வஅஸாபஹும் ஃபத்ஹன் கபீரா, ஒரு மிகப்பெரிய வெற்றி அவர்களுக்கு கொடுத்தான். இது சூரா ஃபத்ஹ்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம், அவர்களது உள்ளங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் அறிந்தான். நீங்க சஹீஹ் புகாரில பார்க்கலாம் 4154வது இலக்கத்துல இந்த ஹதீஸ். குன்னா அல்ஃபன் வ அர்பாமியா, ஜாபிர் எல்லாம் சொல்றாங்க நாங்கள் 1400 பேர் இருந்தோம். அந்த பையத்துல எத்தனை பேர் இருந்தோம்? 1400. 1400 பேருக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? இவர்கள் நல்லவர்கள், மூமின்கள், இவர்கள் அல்லாஹ் திருப்திப்பட்டு கொண்டான்னு சொல்லிட்டான். அப்ப அர்த்தம் என்ன? அல்லாஹ் தஆலா என்ன இப்படி நடந்தா குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்லுவான், இவர்கள் இப்படி வாராங்க உங்கள்ட்ட வந்து நீங்க ரசூலுல்லாஹ்னு சொல்றாங்க, அவர்கள் பின்னால இப்படி சொல்லுவார்கள் முனாஃபிகீன்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன் சொல்றான்னு சொல்லுமா? வெளிப்படையான வார்த்தை அல்லாஹ் ஏத்துக்கலாங்க. நபியே முனாஃபிகீன்கள் உங்களிடத்தில் வந்தால் காலு நஷ்ஹது அன்ன இன்னக ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என சாட்சி சொல்கிறார்கள், சொல்லுங்கள் அல்லாஹ்வுக்கு தெரியும் நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று. ஆனா முனாஃபிகீன்கள் பொய் சொல்கிறார்கள் என்று சொல்லுங்கள்ன்ற அல்லாஹ். அப்ப வார்த்தையை வச்சு அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, எங்கேயும் கொடுக்கல. இங்க நபி தோழர்களுடைய தியாகத்தை வச்சு அல்லாஹ் 1400 பேருக்கு என்ன சொல்றான்? இந்த 1400 பேரும், அதாவது யுபாயிரூனக தஹ்த ஷஜரா, அந்த மரத்துக்கு கீழே உங்களோட பையத்து செய்தவர்கள் அனைவரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அவ மொத்தம் 1400 பேர் நபி தோழர்களை கன்ஃபார்மா சொர்க்கம் போகக்கூடியவங்களா இல்லையா? 1400 பேர் அல்லாஹ் பொருந்தி கொண்டா அடுத்தது என்ன? சொர்க்கம் போகக்கூடிய லிஸ்ட்டுக்கு வந்துருவாங்க. இது ஒன்று. இது வந்து குர்ஆன்ல நாங்க பார்க்குற வசனம் இது. அதுக்கு ஜாபிர் அல்லாஹ் புகாரிலே செய்தியை சொல்றாங்க, நாங்க 1400 பேர் இருந்தோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற இன்னொரு செய்தி பாருங்க, முஸ்லிம்ல வருது. இது வந்து 2496வது இலக்கம். லா யதுகுலுன் நார இன்ஷா அல்லாஹ், நரகத்துக்கு நுழைய மாட்டார்கள் இன்ஷா அல்லாஹ் மின் அஸ்ஹாபிஷ் ஷஜரா, மரத்துக்கு கீழே பையத்து செய்தவர்களில் எவரும் நரகத்தில் நுழைய மாட்டார்கள். அல்லதீன பாயஉ தஹ்தஹா, அந்த மரத்துக்கு கீழே பையத்து செய்த எவரும் என்ன செய்ய மாட்டார்கள்? நரகம் நுழைய மாட்டார்கள். சொர்க்கம் நுழைவார்கள் மட்டுமல்ல, நரகத்துக்கு போக மாட்டாங்க. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. நரகத்துக்கு போயிட்டு சொர்க்கம் போறது இருக்குது, ஆனா நரகம் நுழைய மாட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் எல்லாத்தையும் என்ன செய்றாங்க? இடத்துல மன்னிக்கிறான்னு அர்த்தம். அப்ப நபி தோழர்கள் 1400 பேர் என்ன செய்றாங்க? இந்த பட்டியலுக்குள்ள வராங்க. அடுத்தது பாருங்க, அதாவது இந்த வசனம் வந்து சொன்னா சூரத்துல் ஃபத்ஹ்ல 29வது வசனம். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர். வல்லதீன மஅஹு, அவரோடு இருப்பவர்கள், நபி தோழர்கள் அவர்களோடு இருப்பவர்கள். அஷித்தாஉ அலல் குஃபார், காபிர்கள் விஷயத்தில் கடுமையாக இருப்பார்கள். காபிர்கள் விஷயத்தில் கடுமையாக இருப்பார்கள். ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கு மத்தியில் இரக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள். தங்களுக்கு மத்தியில் இரக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள். இப்ப இதை நான் வழங்கப்படுத்துறது உங்களுக்கு சொல்றேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னா வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், இவர்களெல்லாம் அந்த முஹாஜிரின்கள் அன்சாரிகளை பின்தொடர்கிறார்களோ, நல்ல முறையில் பின்தொடர்கிறார்களோ என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதெல்லாம் வந்து பின்தொடர வேண்டிய இடங்கள். எதெல்லாம்? காபிர்கள் விஷயத்தில் கடுமையாக இருப்பார்கள், மூமின்கள் விஷயத்தில் என்ன செய்வார்கள்? இரக்கமாக இருப்பார்கள். பின்தொடரமான்னு பார்த்துக்கிட்டே சொன்னாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர். வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார், இதெல்லாம் மார்க்க சட்டத்தில் உள்ளதல்ல, குவாலிட்டியில உள்ளது. நபித்தோருடைய குவாலிட்டி என்ன எப்படி தான் இருப்பாங்க? அஷித்தாஉ அலல் குஃபார். நாங்க என்ன சொல்றோம்? இன்னைக்கு வேலப்பா முஸ்லீம்கள் அவன்ல எவ்வளவு நேர்மறை, முஸ்லீம்கள் எல்லாமே பொருளுக்காரன்றோம். வசனம் சொல்ற மாதிரி எப்படி? அஷித்தாஉ அலல் குஃபார், காபிர்களுக்கு கடுமையாக இருப்பார்கள், தங்களுக்குள்ள இரக்கமாக இருப்பாங்க. தங்களுக்குள்ள கடுமையாக இருப்பார்கள், காபிர்கள் விஷயத்தில் இரக்கமாக இருப்பார்கள், தலையில் ஆகிக்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்ற அஷித் குஃப்ரண்டா அவங்களுக்கு பிடிக்காது. அவன் எப்படி குஃபாரை பிடிக்கும்? குஃப்ரண்டா பிடிக்காதுன்னா கடன்காரனை பிடிக்கிறது இல்லை தானே? அவன் கடன் தராதுதானே நம்மளுக்கு பிடிக்கல, அவன் கடன் தராதுதான் நம்மளுக்கு பிடிக்கல, அதோட தானே கடன்காரனை வெறுக்கிறோம். அப்ப குஃப்ரை வெறுத்தவன்டா காபிரை என்ன செய்வோம்? வெறுப்போம். அது நம்மளுக்கு என்ன செய்யல, பிரச்சனை இல்லை. அப்ப ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான் அஷித்தாஉ அலல் குஃபார், அவர்கள் காபிர்களோடு கடுமையாக இருப்பார்கள். ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கு இடையில் இரக்கமாக இருப்பார்கள். அவருடைய குவாலிட்டி எப்படி தெரியுமா? அல்லாஹ் தஆலா இங்க சட்டங்களை சொல்லல, குவாலிட்டியை தான் சொல்றான். தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன், எப்பையும் ருக்கு செய்வார்கள், சுஜூது செய்தவர்களாக நீங்கள் காணுவீர்கள். யப்தகூன ஃபضலம் மினல்லாஹ், எந்த நோக்கத்துக்காக தெரியுமா? அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு சிறப்பை நாடி எதிர்பார்த்து, ஒரு வரிதுவான் திருப்தியை எதிர்பார்த்து அப்படி இருப்பார்கள். சீமாவும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், அவர்களுடைய அடையாளம் வந்து சுஜூதின் காரணமாக முகத்திலே இருக்கும், நெத்தியிலேயும் அல்ல, முகத்தில் இருக்கு. நிறைய பேர் இங்கே கருப்பாயிருக்கு, அதை பார்த்துட்டு பார்த்தீங்களா? சீமாவும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், அந்த தொழுதேகமான சட்டம் இல்லை, ஆனால் கருப்பாயிருக்கு. இந்த கருப்பு அதை சொல்லல, அப்படி எங்கேயும் குர்ஆனும் இல்லை, ஹதீஸும் இல்லை. முகத்தில் ஒரு சீனத்தில் வழங்கும்.
முகத்தில் ஒரு சீனத்துல விளங்கும் என்னது சீமாகும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அதரி சுஜூத். இதை இன்னொரு வசனத்துல விளங்குறேன்னா அல்லாஹ் தஆலா